இந்த காணொலியை பார்க்கும் ஹைவேஸ் அதிகாரிகளுக்கு தயவு செய்து இந்த பொட்டல் ஊர் மக்களுக்கு கருணை காட்டுங்க ஐயா. இந்த பாருங்க புலிக்குள்ள நிற்க, இந்த புலியில் ராத்திரி யாரும் வந்தால் கை கால் உடஞ்சி செத்தியாக போயிடுவான், கிட்னிலாம் சட்னியாக போயிருங்க. அங்கே பாருங்க, அப்படியே வாங்க. இந்த புளியை பாருங்க, இப்படி கிடைக்கியா மெயின் ரோடு, திருநெல்வேலிக்கு போகிற மெயின் ரோடியா. இங்கே பாருங்க இது எப்படி கிடக்கு பாருங்க. எவ்வளோ மோசமாக கிடக்கு பாருங்க, எவ்வளோ மோசமாக கிடக்கு. அப்படியே 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 மணல் வலி பாருங்க. ரெண்டு அடிக்கு கிடைக்கியா. ராத்திரி வந்தாங்கன்னா உளுந்து செத்தே போயிடுவாங்கய்யா. ராத்திரி வந்தாங்கன்னா செத்தே போயிடுவாங்கன்னு தெரியும். இட்டாண்டி மணல் ராலி தான் இந்த ரோட உட்காந்து தெரியும். பொட்டல்பூர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செய்து இந்த ரோட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே அதோட இறங்க விடும். எப்படி இறங்க பண்ணுங்க. இட்டாண்டி லாரிக்கே இந்த கெளினா 2 வீலரில் போகிறாங்க, செத்து போயிடுவான். உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. உனக்கு எதுக்கெல்லாம் போராட அவசியம்னு கேட்பியா? நான் எல்லாரையும் போல இருக்க முடியாது, நான் எல்லாரையும் போல இருக்க மாட்டேன். நான் சாவுத வர மக்களுக்கு போராடிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன நடக்கட்டும். நன்றி, வணக்கம் ஐயா. அதிகாரிகளை பார்த்து செய்யுங்க, மக்களுக்கு பார்த்து செய்யுங்க. இந்த பொட்டல்பூர் மக்களுக்கு நன்றி, வணக்கம் ஐயா. அங்கே பாருங்க. அவர் வண்டியை திருப்பிட்டார். அந்த குழிக்குள்ளே இறங்குனா அப்படி கவுந்துரும். அவர் திருப்பிட்டார். பையன் ஸ்லோவாக இவ்வளோ பெரிய புளியாங்க. ஏதாவது விழுந்தா செத்து தான் போவாங்க, உண்மையிலே செத்துருவாங்க. அப்படியே மணல் அடிக்கணும். பைக்காரன் என்ன செய்வான் பாவம். பைக்காரங்களாம் 2 வீலர் வச்சுருக்கோம்னா பாவம், ரொம்ப பாவம். தயவு செய்து அதிகாரிகளையா நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், பணிவன்போடு கேட்குறேன். ஹைவேஸ் அதிகாரிகளை பணிவன்போடு கேட்குறேன். இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுங்க, பொட்டல்பூர் மக்களுக்கு. எனக்கு வேண்டாம் ஐயா, எனக்கு ஒன்று, நான் யார்ட்டையும் கேட்க போகிறதில்லை. நான் கேட்கறதுனா இறைவனை தவிர வேறு எவனையும் நான் கையாந்த மாட்டேன். எனக்கு தேவையும் இல்லை. தயவு செய்து செஞ்சு கொடுங்க ஐயா. நன்றியா.